ஒரு ஊரில் ரெட்டு ஒயிட்டுன்னு அண்ணன் தம்பிகை இருந்தாங்க. ஆனால் அவங்க எப்போவுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அண்ணன் எது வாங்கினாலும் அவரை விட 2 மடங்கு அதிகமாக தான் வாங்கணும். அவரை விட நான் எப்போவும் ஒரு படி முன்னாடி தான் இருக்கணும். நம்ம தம்பி எப்போவும் நம்மளை விட வளர்ந்து முன்னுக்க போயிடக்கூடாது. எப்போவும் நமக்கு கீழே தான் இருக்கணும். அவன் என்னை பார்த்து வளர்ந்த பையன், எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் தம்பி கடவுள்கிட்ட போய் மன்றாடுனான். ஆண்டவரே, உமது அடியேன் கூப்பிடுகிறேன். என் முன்னே தோன்றி எனக்கு ஒரு வரம் தாரும். சொல் மகனே, உனக்கு என்ன வேண்டும்? உன் வரத்தை கேள் என்று கடவுள் கூறினார். நான் இப்போது கடவுளிடம் வரத்தை கேட்டால் என் அண்ணன் இதைவிடவும் 2 மடங்கு வரத்தை பெற்றுக்கொள்வான். அதனால் அவன் முதலில் கேட்கட்டும். அவன் ஒரு வீடு கேட்டால் நான் 2 வீடு கேட்டு வாங்கிக் கொள்கிறேன். அவன் ஒரு கார் வாங்கினால் நான் 2 கார் வாங்கிக்கிறேன் என்று தன் மனதில் எண்ணிக்கொண்டான். ஆண்டவரே, எப்படியும் என் அண்ணன் உங்களிடம் எதையாவது கேட்க வருவான். அப்படி அவன் கேட்க வந்தால் அவன் கேட்பதைப் போல் 2 மடங்கு எனக்கு தாருங்கள். அவன் 1 மடங்கு கேட்டால் எனக்கு 2 மடங்காக வேண்டும். இதுவே என் வேண்டுதல். சரி மகனே, உன் விருப்பத்தின்படியே உனக்கு ஆகட்டும். அவ்வாறு கூறிவிட்டு கடவுள் அவ்விடத்தை விட்டு மறைந்து போனார். அடுத்த நாள் அண்ணனும் கடவுளை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, நீர் எங்கிருக்கிறீர்? எனக்கு ஒரு வரம் வேண்டும். சொல் மகனே, உனக்கு வேண்டிய வரத்தை நான் தருகிறேன். கேள் என்னிடம். ஆண்டவரே, என் சகோதரன் எதையாவது உங்களிடத்தில் கேட்டானா? ஆமாம், நீ கேட்பதை 2 மடங்காக தர சொல்கிறான் என்று கடவுள் கூறினார். என்னது, நான் கேட்குறதையே 2 மடங்கு வேணும்னு கேட்டானா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆண்டவரே, அப்படி என்றால் நான் கேட்பதை அவனுக்கு 2 மடங்கு நீர் தருவீரோ? ஆம், நீ கேட்பதை 2 மடங்காக தருவேன். அப்படி என்றால் எனக்கு ஒரு கண்ணும் ஒரு காலும் விளங்காமல் போகட்டும். உன் விருப்பத்தின்படியே உனக்கு ஆகட்டும். உடனே அண்ணனுக்கு ஒரு கண்ணும் ஒரு காலும் இல்லாமல் போயிற்று. ஆனால் தம்பிக்கோ 2 கால்களும் 2 கண்களும் போயிற்று. ஐயோ, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன்? என்னால் நடக்க முடியல. ஏன், எனக்கு என்னாச்சு? என் கால் எங்க போச்சு? 2 காலையும் காணாமே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. மகனே, நான் உன் விருப்பத்தின்படி உனக்கு தந்துள்ளேன். நீ கேட்டதின்படி உன் சகோதரன் ஒரு கண்ணையும் ஒரு காலையும் அவனுக்கு தூரப்படுத்தினான். அவன் கேட்டதின் பலன் 2 மடங்காக உனக்கு வந்துள்ளது. ஆண்டவரே, நான் செய்த தவறை இப்போது உணர்ந்து விட்டேன். என் அண்ணனின் மீது பொறாமை கொண்டு இப்போது இருப்பதையும் நான் இழந்து விட்டேனே. இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் தனக்கு இருப்பதே மேலானது என்று எண்ண வேண்டும்.